வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வெளியில் சிரிப்பு, வீட்டிற்குள் கண்ணீர், இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாகவே நிச்சயமாக இருக்கும். இதை கேட்டவுடன் உங்களுடைய மனதிற்குள் சில விஷயங்களும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடந்த சமீபத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தோன்றவும் ஆரம்பிக்கும். உலகிற்கு நீங்கள் எப்போதும் ஒரு உற்சாகமான, துள்ளலான மனிதர். உங்களை சந்திப்பவர்கள் உங்களின் கலகலப்பான பேச்சை கண்டு வியப்பார்கள். ஆனால் அந்த சிரித்த முகமூடிக்கு பின்னால் இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது என்பதை உங்களால மட்டுமே தாங்க உணர முடியும். ஏனென்றால் நீங்கள் வெளியில் எதையும் அவ்வளவு எளிதில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். முக்கியமாக குடும்பத்திற்குள்ளேயோ உங்களுடைய நண்பர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், அது எதையுமே உடனே வெளியில் குறிப்பிடாமல் எல்லாத்தையும் மனதிற்குள்ள மட்டுமே போட்டு அழுகக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய குடும்பத்திற்குள் இருப்பீர்கள். பகல் முழுவதும் பிறருக்காக சிரித்துவிட்டு இரவு நேரத்தில் உங்களுடைய வீட்டிற்குள் அல்லது படுக்கையறையில் நுழைந்ததும் தனிமையான பிடியில் சிக்கிக்கொண்டு நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு அளவே இல்லை என்பதை இப்பொழுது உங்க வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள இப்பொழுது புரிய வைக்கும். யாரும் அறியாத உண்மை உங்களை ஒரு மௌன போராளியாகவே மாற்றி போட்டது. உங்களின் உண்மையான சோகத்தை அறியும் தகுதி இந்த உலகிற்கு கிடையாது என்று நீங்கள் நினைத்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு கவலைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள் வரவைத்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது இந்த நிகழ்வுகள் ஏற்படும், இது என்னை மென்மேலும் கஷ்டப்படுத்தும், இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறுமா என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் இன்னும் சந்தித்துக் கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக கிடைத்திருக்கும். கடகம் ராசி என்பர்களை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். அது சந்தோஷமான நாளோ துக்கமான நாளோ யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள் என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த நாளை நினைத்தாலே இன்னும் மனமானது கனத்து போகும். அது ஒரு பிரிவாக இருக்கலாம், அல்லது ஒரு துரோகமாக இருக்கலாம், ஒரு பண இழப்பாகவும் இருக்கலாம், ஒரு குடும்ப சம்பவமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக பிரித்து போட்டிருக்கும். அது வரைக்கும் ஒன்றாக இருந்த நபர்கள் இரண்டாக பிரிந்திருப்பார்கள். அது ஒரு வார்த்தையாலேயோ அல்லது மூன்றாவது நபரின் சேர்க்கையாலேயோ நீங்கள் உங்களுக்கு பின்னால் ஏற்பட்ட சில மன வலிமைகளையோ ஏதாவது ஒரு பிரச்சனையால் அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக பிரித்து போட்டிருக்கும். இருந்தாலும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டு அது என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த அளவுக்கு மாற்றிவிடும் என்று நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அதையும் உங்களால மறக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள தோன்றுவது ஒன்றே ஒன்று தான், நான் அனைவருக்கும் உண்மையாகத்தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் மனதிற்குள் குமரி குமரி அழுத நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். முன்பு போல யாரையும் எளிதாக நம்பாமல் இருக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். உங்களுடைய மனதை எல்லாரிடமும் திறக்காமல் வைத்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் உங்களை உடைக்கவில்லை என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இன்னும் வலிமையான மனிதராக உருவாக்கி இருக்கலாம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தின் ஒரு பெரிய சம்பவம் இன்னும் நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஒரு சம்பவத்தினால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அவமானங்கள் அப்படி. எந்த ஒரு இடத்திலெல்லாம் மதிப்பு இருந்ததோ அந்த ஒரு இடத்தில் எல்லாம் இப்பொழுது அவமானங்களும் உங்களுடைய பெயரின் மீது ஒரு கெட்ட பெயரும் இப்பொழுது நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் அது உங்களால வந்திருக்காது. உங்களுடைய சேர்க்கையாலேயோ உங்களுடைய பழக்கத்தாலேயோ நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த நினைவு வலியை தந்தாலும் இன்று நீங்கள் எவ்வளவு தைரியமாக நிற்கிறீர்கள் என்பதற்கும் அதுவே ஒரு காரணமான ஒரு பாடத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசிரியர் நாம் மறக்க முடியாத அந்த ஒரு அனுபவமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும் என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவர்கள் நம்மளை மதிப்பார்கள், நம்மளை ஏமாற்றாமல் இறுதி வரைக்கும் அவர்கள் நம்மளிடம் உண்மையாக இருப்பார்கள் என்கிற ஒரு விஷயத்தை இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய வாயால் கமாண்ட் வாயிலாக தெரிவித்தால் அதனை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அதே போல் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
நினைத்த சில காரியங்களில் அலைச்சல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தாயாருடன் விட்டு கொடுத்து சென்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது. எத்தனையோ நபர்களுக்காக தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் வெளி உலகில் நீங்கள் எத்தனையோ நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்வீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஒரு நாளாவது தாயாருக்கும் தந்தையாருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீர்கள் என்பதை இந்த ஒரு தகவலின் மூலமாவது நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மேம்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக்கும். பணி நிமித்தமான இழுப்பறியான சில வேலைகள் முடிந்து எல்லாமே உங்களுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பமாகும். வீடு தொடர்பான நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களை தேடி வரும். சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும் அல்லது வாடகை வீட்டை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் நினைத்த கனவு எப்பொழுது நனவாக மாறும் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் சொல்ல உங்களுடைய வேலைகளை பார்க்க இதுவே சில வருடங்களையும் சில மாதங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நகர்த்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு செயலை தொடங்கவோ அல்லது வீடை மாற்றவோ நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உடனே அதனை செய்து விடுங்கள். அப்படி செய்தால் மட்டுமே உங்களுடைய கிரக நிலைமைகளும் மாறி அது உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்களுக்கு கைகூடி வந்துவிட்டது. அதை நீங்கள் தான் முழுமைக்கும் பயன்படுத்த வேண்டும். அதற்கான வங்கி கடன்களோ அல்லது நிதி உதவிகளோ எந்தவிதமான தங்கும் தடையும் இன்றி மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு புதுப்பிக்கும் அல்லது விரிவாக்கம் செய்யக்கூடிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக தொடங்கும். சொந்த வீடு வாங்குவது அல்லது வீடு விற்பது தொடர்பான அந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான மற்றும் லாபகரமான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு நன்மைகள் என்பது நிச்சயமாக பிறக்கும். அதனையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடகம் ராசி அன்பர்களே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கனவானது இருக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும், குடும்பம் அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஆசை உங்களுடைய மனதிலும் பல ஆண்டுகளாக நிச்சயமாக இருக்கும். அதற்காக நீங்கள் உழைத்திருக்கலாம், சேமித்திருக்கலாம், பல ஆசைகளை கூட விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் சில காரணங்களால் அந்த கனவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போயிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வீடு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கிவிடும். ஆவணங்கள் நகரலாம், திட்டங்கள் முன்னேறலாம் அல்லது நீண்ட நாள் காத்திருந்த செய்திகள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். ஜோதிடத்தில் குடும்ப நிலைத்தன்மை அதிகரிக்கும் காலம் என்று சிலர் கருதும் நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவே நிச்சயமாக உருவெடுக்கும். நிதானமாக திட்டமிட்டு முன்னேறினால் நீண்ட நாள் கனவு மெதுவாக நனவாக கூடிய ஒரு பாதையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.